So the previous session I completed with the calculation of FOB in the general sense, and you have to add as per the rule 10 if it is not added. இதெல்லாம் add பண்ணலாம், நீங்க add பண்ணோம், which is called free on board as per the customs னு பார்த்தோம். இந்த FOB தான் காஸ்ட், அதோட என்ன ஆட் பண்றோம், ஃப்ரைட் அண்ட் இன்சூரன்ஸ் ஆட் பண்ணணும்னு பார்த்தோம். காஸ்ட் இன்சூரன்ஸ் ஃப்ரைட் சேர்த்தது தான் காஸ்ட் இன்சூரன்ஸ் ஃப்ரைட், சிம்பிளா CAF னு சொல்றோம். தட் இஸ் ஈக்குவல் டு அசஸபிள் வேல்யூன்னு பார்த்தோம். ஃப்ரைட் நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ், ஃப்ரைட் வேல்யூ இஸ் நாட் given, 20% of the FOB will be taken. FOB as per the customs value will be taken. ஏர் ஃப்ரைட்டா இருந்தா இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு 20% ஓன்லி அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஃப்ரைட் அப்படின்னா மெயின் ஷிப் மட்டும் கிடையாது. அந்த ஷிப் வந்து லேண்ட் ஆன பிறகு போர்ட்ல லேண்ட் ஆயிடுச்சுன்னா உள்ளார வரதுக்கு அந்த ஷிப்பால வர முடியலன்னா we have to depend on the small ships, small boats like lighter and boat. அதுக்கு கொடுக்குற பைசா வந்து barging and light rates should also be addable. நீங்க டிலே பண்ணிட்டீங்க, அதை எடுக்கிறதுக்கு டிலே பண்ணிட்டீங்கன்னா you have to pay a delay charges which is called demurrage ன்னு பேரு. ship demurrage will be addable. So இதெல்லாம் ஆட் பண்ண மொத்தமா ஃப்ரைட்னு சொல்றோம். இன்சூரன்ஸ் அதே மாதிரி நாட் given ஆக இருந்தாலும் if not specifiedனா a flat rate 1.125% on FOB value will be taken. இதுல சில விஷயங்கள் நம்ம சேர்க்க வேண்டாம். That's why now I'm going to discuss here what are the expenses not to be addable அப்படின்னு சொன்னாக்க post import expenses. Okay, அதனால சார் post import expenses அப்படின்னு சொன்னாக்க loading unloading charges at the importer's port. எக்ஸ்போர்ட் பண்றவருடைய போர்ட்ல லோட் பண்றோம் சேர்க்கிறோம், இம்போர்ட்டர் பிளேஸ்ல செய்யற அந்த அன்லோடிங் சார்ஜஸ் லோடிங் சார்ஜஸ் ஏதாவது வந்துச்சுன்னா that should not be addable. Is it clear? Then next, duties and taxes. import duty, IGST, இம்போர்ட் பண்ணும்போது கட்ட வேண்டிய பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி இதெல்லாம் நீங்க சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப்டர் த இம்போர்ட்டேஷன், இம்போர்ட் பண்ண பிறகு நீங்க இம்போர்ட்டருடைய ஃபேக்டரி கொண்டு வரதுக்காக செய்யற செலவு எதுவுமே நீங்க சேர்க்கக்கூடாது. சார்ஜஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன், எரெக்ஷன், அசம்பிளி ஆர் மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் வந்து இம்போர்ட்டருடைய பிளேஸ்ல சேர்க்கிறோம், அதை சேர்க்கக்கூடாது. ஆர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அண்டர்டேக்கன் ஆஃப்டர் இம்போர்ட்டேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் மெஷினரி ஆர் எக்யூப்மெண்ட். பிளான்ட் அண்ட் மெஷினரி இந்தியாவில் இம்போர்ட் பண்ணி வச்சாச்சு, அது எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு தெரியல. ஸோ எக்ஸ்போர்ட்டர் வந்து அதை கைட் பண்ணி ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்றேன்னா அஃப்கோர்ஸ் தட் ஷுட் நாட் பி ஆடபிள். இதெல்லாமே போஸ்ட் இம்போர்ட்டேஷன் சார்ஜஸ், இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணக்கூடாது. லோடிங் அன்லோடிங் அட் த இம்போர்ட்டர்ஸ் போர்ட், டியூட்டிஸ், காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரம் த போர்ட் டு மீன்ஸ் இம்போர்ட்டர்ஸ் போர்ட் டு த இம்போர்ட்டர்ஸ் ஃபேக்டரி, கன்ஸ்ட்ரக்ஷன், எரெக்ஷன், அசம்பிளி, technical assistance incurred at the factory of the importer will not be added. Is it clear? I hope so you could understand all these aspects. I think so. Okay. Now, computation. ஒரு மூணு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். சர்வீஸ் சார்ஜஸ் டு கேனலைசிங் ஏஜென்ட். இதை வாங்கி கொடுக்கறதுக்காக there will be an agency. எல்லாருமே யாரெல்லாம் இந்தியாவில் அந்த எக்ஸுங்கிற ஒரு கமாடிட்டி வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குற வேலையை வந்து ஏபிசிங்கிற ஒரு கேனலைசிங் ஏஜென்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னாக்க கேனலைசிங் ஏஜென்ட் அவர் தான் கேனலைசிங் ஏஜென்ட். அவர் ஒரு சார்ஜ் பண்றாரு. இன்ஸ்பெக்ஷன் அண்ட் சர்டிபிகேஷன் சார்ஜஸ் இருக்கு. இன்ஸ்பெக்ஷன் அண்ட் சர்டிபிகேஷன் சார்ஜஸ். இஸ் இட் ஓகே? குட்ஸ் தரமா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு தேர்ட் பார்ட்டி எனக்காக வந்து போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு சார் குவாலிட்டியா இருக்கு சார் நீங்க எடுத்துக்கலாம்னு சொல்லி சர்டிஃபை பண்றாரு இல்லையா, அதுக்கு ஒரு சார்ஜஸ். இப்ப நீங்க கார் வாங்குறீங்க, ஈவன் பைக் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஷோரூம் போனோன்னு சார் டெஸ்ட் பண்ணி வாங்கிங்க சார் அப்படிம்பாரு. நீங்க அதை டெஸ்ட் பண்றதுக்கு யூ ஆர் நாட் எக்ஸ்பர்ட், ஸோ யூல் டேக் அண்ட் மெக்கானிக் வித் யூ. அவர் வந்து அதை எடுத்து பார்த்து என்ஜினுடைய சவுண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கு சார், இது நீங்க வாங்கினா நல்லா இருக்கும்னு அவர் சொல்லுவார். ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் சார்ஜஸ் சொல்லுவோம். அந்த சார்ஜஸ் ஒரு தேர்ட் பார்ட்டி செஞ்சு கொடுத்தாருன்னா அவர் கொடுக்குற சேலரி பேர் ஆர் வேஜஸ் ஆர் சார்ஜஸ் பேர் இன்ஸ்பெக்ஷன் சர்டிபிகேஷன் சார்ஜஸ். போர்ட் டெமரேஜ். ஸோ டெமரேஜ்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நீங்க வித்ட்ரா பண்றதுக்கு லேட் பண்ணீங்கன்னா அது பேர் டிலே சார்ஜஸ் இருக்குல்ல, அது பேர் டெமரேஜ்னு சொன்னோம். ஷிப் வந்து இறங்கிடுச்சு பட் ஷிப்ல இருந்து எடுத்து வைக்கிறதுக்கு நீங்க லேட் பண்ணிட்டீங்கன்னா அது கட்டுறதுக்கு பேர் ஷிப் டெமரேஜ். ஷிப்ல இருந்து எடுத்து போர்ட்ல வச்சாச்சு, போர்ட்ல இருந்து நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரல இன்னும். ஓகே, போர்ட்ல இருந்து இன்னும் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரதுக்கு லேட் பண்ணிட்டீங்க. ஸோ ஆஸ் யூ டிலே டு பிரிங் இட் டு மீன்ஸ் ரிமூவ் ஃப்ரம் த போர்ட். ஓகே, அப்ப நீங்க டிலே பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்றது, அதுக்கு போர்ட் இன்சார்ஜ் ஒரு டாக்ஸ் போடுவார், அதுக்கு பேர் போர்ட் டெமரேஜ், டிலே சார்ஜஸ். இந்த மூணு விஷயத்த நம்ம இங்க பார்க்க போறோம். சர்வீஸ் சார்ஜஸ் டு த கேனலைசிங் ஏஜென்ட் ஹெல்பிங் மீ டு ப்ரொக்யூர் த மெட்டீரியல்.
inspection and certification charges. Inspection and certification charges ரெண்டாவது. அந்த குட்ஸ் நல்லா இருக்கான்னு தேர்ட் பார்ட்டி கிட்ட நான் கேட்கறேன், அவர் இன்ஸ்பெக்ட் பண்ணி எனக்கு கொடுக்குற அது பேர் இன்ஸ்பெக்ஷன் சர்டிபிகேஷன் சார்ஜஸ். போர்ட் டெமரேஜஸ், போர்ட்ல வந்து இறங்கிடுச்சு, லேட் பண்ணியாச்சு, அது எடுக்கிறது லேட் பண்ணிட்டோம், அப்ப போர்ட் ட்ரஸ்ட் அத்தாரிட்டி லெவிட் டியூட்டி taxes or late fee, which is called port demurrage. Clear? Now, service charges to canvassing agent enna pandrathu? Includable. Assessable value la includable. Inspection and certification charges adula வந்து includable nu eppadi sir முடிவு பண்ணாங்க? case law Hyderabad Industries Limited versus Union of India, Supreme Court la கொடுக்கப்பட்ட judgment, case judgment on year 2000. Hyderabad Industries Limited க்கும் Union of India க்கும் நடந்த கேஸ்ல சர்வீஸ் சார்ஜஸ் will be addable னு தீர்ப்பு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட், இன்ஸ்பெக்ஷன் சார்ஜஸ் ஆல்சோ இன்க்ளூடபிள் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த இயர் பாம்பே டையிங் அண்ட் மேனுஃபேக்சரர் வெர்சஸ் கமிஷனர்ஸ் ஆஃப் கஸ்டம்ஸ் 1997ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது சுப்ரீம் கோர்ட். எஸ்சினா சுப்ரீம் கோர்ட். இந்த ரெண்டுமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ கேஸ் என்ன கேஸ் நீங்க மைண்ட்ல இல்லைனாலும் பரவாயில்ல. ஹைதராபாத் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஃபார் சர்வீஸ் சார்ஜஸ் ஃபார் கேனலைசிங் ஏஜென்ட், பாம்பே டையிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் லிமிடெட் வந்து இன்ஸ்பெக்ஷன் அண்ட் சர்டிபிகேஷன் சார்ஜஸ். இது ரெண்டும் இவங்க கேஸ்ல ஆடபிள் வித் அசஸபிள் வேல்யூ ஆட் பண்ண பிறகுதான் நீங்க டியூட்டி லெவியபிள் தீர்ப்பு கொடுத்தாங்க. போர்ட் டெமரேஜ் நாட் இன்க்ளூடபிள். போர்ட் டெமரேஜ் இம்போர்ட் ஆயிடுச்சு, போர்ட் இந்தியாவில் இருக்கு, அப்ப இந்தியாவில் இருக்கிற போர்ட்டுக்கான டாக்ஸ் போட்டு அது இந்தியன் டாக்ஸ் மாதிரி. ஸோ இட்ஸ் நாட் கன்சிடர் பீங் addable for the assessable value. இந்த மூணு விஷயத்தை நீங்க கம்ப்யூட்டேஷன் ஆஃப் அசஸபிள் வேல்யூல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். Is it clear? I hope you could now understand computation of assessable value concept over. Still a case laws, some interesting case laws we are going to discuss here. Commissioner of Customs of Visakhapatnam versus Agarwal Industries Limited 2011 judgment கொடுக்கப்பட்டது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். என்ன ஃபேக்ட், ஒரு கேஸ் எப்படி ஹேண்டில் பண்ண, அந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு கேஸ் போதுலயே அது இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி என்ன ஃபேக்ட் நடந்துச்சு அந்த சிச்சுவேஷன்ல. இவர் இம்போர்ட் பண்ணிட்டார். இம்போர்ட் பண்ணும்போது சே ஒரு டாலர், ஸோ இந்த சம்பளம் பொறுத்த வரைக்கும் $435 CAF சொல்லியாச்சு. 435 CAF இம்போர்ட் பண்ணது ஒரு டேட். இவன் என்ன பண்ணிட்டார், பையரு, சார் எனக்கு ஒரு 2 மாசம் தள்ளி எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டார். சார் 2 மாசம் தள்ளி நீங்க எடுத்துங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ இட்ஸ் நவ் டிலேடு, நோ ப்ராப்ளம், டிலே பண்ணி சப்ளை பண்றாரு. ஸோ ஜூலை 2011ல இம்போர்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு அவங்க 2 பேத்துக்குள்ள அக்ரிமெண்ட் போட்டாங்க $435 CAF வேல்யூக்கு பர் மெட்ரிக் டன். ஆனா டெலிவரி லேட் பண்ணிட்டாங்க. 5th ஆகஸ்ட், ஜூலைல இருந்து 5th ஆகஸ்ட்ல டெலிவரி டேட் போகுது. டிலே பண்ணாலும் அன்னைக்கு என்ன ரேட் அக்செப்ட் பண்ணாங்களோ அந்த ரேட்லயே இவங்க 2 பேரும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. $435. இத ஃபேக்ட். என்ன இன்கம் டாக்ஸ், சரி கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன இஷ்யூ ரைஸ் பண்ணாங்கன்னா, the issue raised. Meanwhile the international price went up. அந்த ஜூலை 2011 5th ஆகஸ்டுக்கு இடைப்பட்ட நாள்ல பிரைஸ் எக்கச்சக்கமா போயிடுச்சு. அதனால அசஸபிள் வேல்யூ எக்கச்சக்கமா போயிடுச்சு. ப்ராபப்லி $435 இருந்தது $600 மாறி இருந்திருக்கலாம். தட் ரேட் இஸ் மிஸ்ஸிங். அதிகமாயிடுச்சு. அதிகமான பிறகு இவன் என்ன சொல்றாரு, அசஸபிள் வேல்யூ, ஸோ யூ ஹேவ் டு பே த டாக்ஸ் பேஸ்ட் ஆன் த ரிவைஸ்ட் வேல்யூ அப்படின்னா அங்கதான் நம்ம ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. கோர்ட்ல என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா, நோ நோ, only you have to levy the tax on $435, not the revised, because பையருக்கும் செல்லருக்கும் உள்ளார எந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்ல டு வயலேட் த டாக்ஸ். தே ஆர் அன்ரிலேட்டட் பார்ட்டி அண்ட் தென் த பிரைஸ் இஸ் ஆல்சோ சோல் கன்சிடரேஷன். இந்த ஃபர்ஸ்ட் இந்த நம்ம ரூல் 3ல பார்த்தோம் இல்லையா, டிரான்சாக்ஷன் வேல்யூ ஆஃப் தி சேம் குட்ஸ்க்கு 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு சொன்னோம். அன்ரிலேட்டட் பார்ட்டி and sole consideration இருக்கணும். இருந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. there is no any manipulation to inflate the price or means alter the price to evade the tax. இருக்கறனால you no need to demand higher tax. This is the judgment. Commissioner of Customs விசாகப்பட்டினமுக்கும் அகர்வால் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடுக்கும் நடந்த கேஸ்ல price hike because of the value difference is not justifiable. You have to pay the tax only based on the old price. Second case la adhe mari Commissioner of Central Excise. Now we don't have the Central Excise, named as CBIC. Okay, Central Board of Indirect Taxation. Okay, so adu name mari irukku, Indirect Taxation and Customs, CBIC, Central Board of Indirect Taxation and Customs. Earlier it was
எக்ஸைஸ் டியூட்டி, அதனால கமிஷனர் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸைஸ். மேங்களூர், அவங்களுக்கும் மேங்களூர் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் லிமிடெட்லயும் 2016 கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல. இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த இந்த கேஸ்ல என்ன இஷ்யூ, ஃபேக்ட் என்ன? டெமரேஜ் சார்ஜஸ் ஆடபிளா இல்லையா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டெமரேஜ் இல்லையா, அதே கான்செப்ட் திரும்ப இங்க வருது. டெமரேஜ் சார்ஜஸ், டெமரேஜ் சார்ஜஸ்னா லேட் ஆகும். இஷ்யூ இன்க்ளூடபிள் இந்த அசஸபிள் வேல்யூன்னு ஆர்குமெண்ட் பண்றாங்க. ஓகே, மேங்களூர் கேஸ்ல இன்க்ளூடபிள் இந்த அசஸபிள் வேல்யூ. டிசிஷன் நாட் இன்க்ளூடபிள். ஏன்? ஷிப் டெமரேஜ்னா இன்க்ளூடபிள், இது போர்ட் டெமரேஜ்ங்க. அந்த போர்ட் டெமரேஜ் ஃபேக்ட் சொல்ல ஆஸ் இட் இஸ் a போர்ட் இம்போர்ட் சார்ஜஸ். போர்ட் டெமரேஜ்ங்கிறது போஸ்ட் இம்போர்ட் சார்ஜஸ் should not be includable னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. So from this it is very clear you have ship demurrage and port demurrage. Ship demurrage what happens? Includable. Port demurrage should not be includable. So இது வந்து மேங்களூர் CCE Mangalore versus Mangalore Refinery Petrochemicals கொடுக்கப்பட்ட judgment. So these are the three case laws you have to understand. இந்த கேஸ்ல judgment கொடுத்ததுக்கு ரெஃபரன்ஸ் வந்து 2015ல சுப்ரீம் கோர்ட்ல கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் எஸ்ஆர் ஸ்டீல் லிமிடெடுக்கு கொடுத்த அதே ஜட்ஜ்மெண்ட் இதுக்கும் பொருந்தது. இதை ரெஃபர் பண்ணி தான் மேங்களூர் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸுக்கும் சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. So these are the three case laws will be very very important for your better understanding. So என்னென்ன பார்த்தோம்? ஒன்னு பிரைஸ் ரைஸ்க்கு அகர்வால். Okay, A postponement of price delivery where the price is increased, இது ஒன்னு. செகண்ட் வரும்போது மேங்களூர் ரிஃபைனரி டெமரேஜ் சார்ஜஸ் not addable நம்ம பார்த்தோம். இந்த ரெண்டு கேஸ்ல நல்லா மைண்ட்ல வச்சுங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி இங்க பார்த்த ஹைதராபாத் அண்ட் பாம்பே டைங் இண்டஸ்ட்ரி செட்டிக்குள்ள 4 கேஸ்ஸ் பண்ணிருப்பாங்க. கிளியர்? Now we'll go for on illustration here. So இப்ப நம்ம ஒரு illustration பார்ப்போம். Start, prepare yourself. Okay, from the particulars given below find out the assessable value of the imported goods. Now it's your duty to find out the assessable value of the imported goods, right? Okay, some chat, 1 second please. Okay, then we'll now discuss from the particulars given below find out the assessable value of the imported goods. Okay, cost of the machine at the factory of the exporting country $10,000. exporting country la அதோட விலை என்னவா இருந்துச்சு அப்படினாக்க $10,000. transport charges incurred by the exporter from his factory to the port of shipment $500. நீங்க என்ன பண்ணி ஆகணும்? ஆட் பண்ணி ஆகணும். சோ அவருக்கு manufacture பண்ணது $10,000. சோ நீங்க போடுங்க cost at factory $10,000. transport charges from factory to port of the exporter $500 addable. handling charges paid for loading the machines in the shop, okay, should be addable. ஏன்னா இது இன்னும் போர்ட்டுக்கே வரல. so $50 should also be addable. $10,000 addable, $500 addable, $50 addable. buying commission paid by the importers. commissionல ஒரே ஒரு commission மட்டும் ஆட் பண்ண கூடாதுன்னு சொன்னேன், which is buying commission. so the $50 should not be addable. as it's now 10,000 plus 500 plus 50 can be addable. This last 50 cannot be addable. freight charges from exporting country to India. exporting countryல இருந்து இந்தியாக்கு வருது இல்லையா, அதுக்கு 1000 rupees இருக்கு, of course addable. and insurance இல்லையே பாருங்க, freight கொடுத்திருக்கிற insurance கொடுக்கல, insurance கொடுக்கல, freight கொடுக்கலன்னு mandatory 20% on FOB should be for freight, 1.125% on FOB will be for the insurance. insurance கொடுக்கலன்னா kindly mute your YouTube audio please. others okay, கொஞ்சம் நீங்க மியூட் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும். அந்த சைடுல சில பேர் ஆடியோ வச்சிருக்கீங்க. I request you to mute that side. Okay, now listen here. freight insurance கொடுக்கலனா வேற வழி இல்ல. freight 20%, insurance வந்து 1.125% நீங்க ஆட் பண்ணி ஆகணும். இங்க வந்து freight charges from exporting country to India $1000 கொடுத்திருக்காங்க, ஆனா இன்சூரன்ஸ் கொடுக்கல. சோ அப்ப 1.125% எடுத்துக்கணும். எக்ஸ்சேஞ்ச் ரேட் அதை கன்வெர்ட் பண்றதுக்கு இருக்கிற ரேட் டாலர்ல இருக்கு, இந்தியன் ரேட் கன்வெர்ட் பண்றதுக்கு $1 is equal to 65 இருக்கு. see the answer, verify your answers, come on. cost of the machinery $10,000 போட்டிங்களா? transport charges $500 addable. handling charges $50 addable.
buying commission not included, so exclude பண்ணிடுங்க. இப்ப இதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா தான் காஸ்ட், அதாவது FOB for customs purpose 10,550 FOB for customs purpose, right? Now you have to add the freight. Fifth point, freight add பண்ணோம். freight வந்து $1,000. ஷிப் இருந்துச்சுன்னா கொடுத்ததை எடுத்துக்கலாம். ஏர் ஃப்ரைட்டா இருந்துச்சுன்னா கொடுத்ததை யூஸ்வலா FOB ஓட கம்பேர் பண்ணி பார்க்கணும். இட் ஷுட் பி less than 20%. இங்க வந்து ஏர் ஃப்ரைட் கிடையாது, கொடுத்துருக்கேன்னு எடுத்துக்கிறோம். இன்சூரன்ஸ் கொடுக்கல. இன்சூரன்ஸ் கொடுக்கல என்ன பண்ணி ஆகணும்? 1.125% on FOB will be taken. So FOB 10,550 ன்னு சொன்னால் அதுக்கு 1.125% போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? Come on. 1.125% on 10,550. That should also be addable with the FOB. What's the answer? 10,550 into 1.125%. Come on. 118.6875. இப்ப FOB for customs 10,550, அதோட freight $1,000, insurance வந்து as not given 1.125% on FOB is taken, which is 118.6875. add பண்ண பிறகு the value what you get is called CAF. $10,668.6875. 2 digitல நீங்க reduce பண்ணிக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. Okay, you can round off to the extent of 2 digit, or you can round off to the whole number, no problem in it. Now you have to convert that to Indian currency. The sixth point in the question, exchange rate to be considered, $1 is equal to 65 அப்படின்னு சொன்னாக்க 10,668.6875 என்ன வேல்யூவா இருக்கும்? What could be the value? அப்படின்னா you have to multiply this with 60 ஆல multiply பண்ணீங்கன்னா the value what you get here is 7,58,465 CAF value or assessed value in terms of rupees. Clear? Copy this. Last case. Okay. We'll now go for the second illustration. Second illustration, XYZ Industries Limited has imported one of the comprehensive illustration. Keenly listen this particular illustration. XYZ Industries Limited has imported certain equipment from Japan at an FOB cost of rupees or FOB cost of 2 lakhs yen, Japanese yen. The other expenses incurred by Messrs. XYZ Industries in the connection are as follows. Cost வந்து 2 lakhs என்னங்க. அடுத்தது வந்து freight from Japan to India port. இதுல மொத காஸ்ட் வந்து என்ன? FOB cost. Okay, FOB வந்து நம்ம இங்க 2 lakhs என்ன இருக்கு இல்லையா? We'll start that now. So answer for the AV computation side by side நான் போட்டு வரேன், நீங்களும் போட ஆரம்பிச்சிருங்க. FOB not for the custom purpose, but first of all we have to get the FOB. FOB is nothing but the cost. In the part நான் handle பண்றேன். Okay, listen this part. In the partல FOB free on board வந்து Japanese and 2 lakhs. We got the Japanese and 2 lakhs. I hope so could understand. Clear? So free on board 2 lakhs. Next part that I'm going to discuss here is freight from Japan. Another freight from Japan to Indian port. ஜப்பான்ல இருந்து இந்தியன் போர்ட் வரக்கூடிய அந்த 20,000 என்ன நீங்க என்ன பண்ணி ஆகணும்? ஆட் பண்ணி ஆகணும். So free on board, அதோட you have to add the freight, அதோட you have to add the insurance. So freight should be addable. Okay. Freight 20,000 என்ல இருக்கு. நீங்க என்ல கூட ஆட் பண்ணலாம், இல்ல ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி கூட ஆட் பண்ணலாம். ருபீஸ் கன்வெர்ட் பண்றதாக இருந்தால் இங்க பாருங்க. So now ருபீஸ் கன்வெர்ட் பண்றேன். Let's see, a very important point here to be noted. Central Board Excise, inga irukku parunga. Central Board of Excise and Customs had notified for the purpose of section 14 class 3 of the Customs Act 1962. Exchange rate of 1 yen. Central Board of Excise and Customs is now CBIC. எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ஒரு எண் வந்து 0.3948. ஒரு எண்ணுடைய இந்தியன் கரன்சி வேல்யூ 0.3948. இன்டர் பேங்க் ரேட் வந்து ஒரு எண் இஸ் ஈக்குவல் டு 0.40. ஓகே, அதே சமயத்துல மெசஸ் XYZ இண்டஸ்ட்ரீஸ்
had effected payment to the bank based on exchange rate 1 yen at the rate of rupees 0.4150. மூணு ரேட் கொடுத்திருக்காங்க. So we have three rates. என்னென்ன ரேட் இருக்கு? So let's see. So we have two rates. One rate is CBIC referred rate, notified rate. இன்னொன்னு இன்டர்பேங்க் ரேட். மூணாவது இவன் செட்டில்மெண்ட் பண்ணும்போது மார்க்கெட்ல என்ன ரேட் பேஸ் பண்ணி செட்டில்மெண்ட் பண்ணாலும் அந்த ரேட் 0.3948 is CBIC rate, 0.40 is interbank rate, and 0.4150 is settlement rate. ஆனா கஸ்டம்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணும்போது எந்த ரேட் எடுத்துக்கணும்? மல்டிபிள் ரேட்ஸ் கொடுத்திருந்தால் அப்படின்னு சொன்னா மைண்ட் இட், சிபிக் என்ன ரேட் நோட்டிஃபை பண்ணணும் அந்த ரேட், சிபிக் நோட்டிஃபை பண்ண ரேட் 0.3948. இங்க நமக்கு தெரியும் ஃப்ரைட் ஃப்ரம் ஜப்பான் டு இந்தியா போர்ட் வந்து 20,000 சப்போஸ் டு பி ஆடபிள். இதை இன்க்ளூட் பண்ணி ஆகணும் ஃப்ரீ ஆன் போர்டோட. இதை நீங்க இன்க்ளூட் பண்ண 20,000 yen இருக்கு. 20,000 yen. 20,000 yen into what? You have to convert that to Indian rupees into 0.3948. 0.3948 அப்படிங்கிறது என்னது? இந்தியன் கரன்சி கன்வர்ஷன் ரேட் recommended or notified by CBIC. Old name is CBEC. CBIC rate தான் நீங்க எடுக்கணும். அப்ப 20,000 into 0.3948 மல்டிப்ளை பண்ண என்ன ரேட் வருது? Come on. So we'll just go for this. ரெண்டு மல்டிப்ளை பண்ணாக்க ஃப்ரைட் வந்து இது என்ல இருக்கு, இங்க ருபீஸ்ல இருக்கு. சார் என்லயே போடக்கூடாது, போடலாமே, தப்பு இல்லை. யூ கேன் ரெப்ரசன்ட் தட் இன் என் இட் செல்ஃப், நோ ப்ராப்ளம். மொத்தமா நீங்க அசஸபிள் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது எல்லாத்தையும் நீங்க இந்தியன் ருபீஸ் மாத்த போறீங்க. ஒவ்வொன்னா மாத்தலாம், இல்ல மொத்தமா சேர்த்து கூட மாத்திக்கலாம். சார் நான் இந்த இடத்துல ஃப்ரைட்டை மட்டும் மாத்திக்கிட்டேன். எப்படி மாத்தினேன்? 20,000 Japanese yen is multiplied with the rate notified by CBIC, not other rate. Is it clear? So freight over. Freight க்கு அப்புறம் என்ன இருக்கு? So we have, then next one is insurance paid to insurer. என்ன இருக்கு? Insurance paid to insurer. Insurance paid to insurer in India. அதுக்கு தான் நான் மாத்துறேன். புரியுதுங்களா? இன்சூரன்ஸும் நீங்க என்ல இருந்தா டக்குன்னு போட்டிருப்பீங்க. இது வேணுட்டு இன்சூரன்ஸ் வந்து ருபீஸ்ல இருக்கு. அல்டிமேட்டா எல்லாமே ருபீஸ்ல தானே மாற போகுது. அப்ப ஃப்ரைட்டே நான் ருபீஸ்க்கு மாத்திக்கிறேன், இன்சூரன்ஸ் நான் ருபீஸ்க்கு மாத்திக்கிறேன். இல்லைன்னா வேலை மேலக்கட்டு இன்சூரன்ஸ் நீங்க எண்ணுக்கு மாத்தணும், திரும்ப ஃபைனலா நீங்க ருபீஸ்க்கு மாத்தணும். ஸோ இன்சூரன்ஸ் பிரைஸ் இஸ் ஆல்சோ கிவன் டு பி ஆடபிள். இன்சூரன்ஸ் நீங்க ஆட் பண்ணணும் 10,000. ஸோ எஃப்ஓபி ஃபார் த கஸ்டம்ஸ் பர்பஸோட இன்சூரன்ஸையும் ஃப்ரைட்டையும் நீங்க ஆட் பண்ணணும். ஸோ இன்சூரன்ஸ் வந்து 10,000 rupees, ஃப்ரைட் வந்து உங்களுக்கு ருபீஸ்ல கொடுக்காம எண்ல கொடுத்தா ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி அதே வச்சுட்டேன். ஒண்ணு எல்லாத்தையும் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணுங்க, இல்ல எல்லாமே எண்ணு கன்வெர்ட் பண்ணுங்க, தப்பு இல்லை. Then designing charges paid to consultancy firm in Japan 30,000 yen. இங்க வந்து பாருங்க ஒரு வில்லங்க மனது என். அப்ப இங்க சொல்லப்பட்ட எஃப்ஓபி அப்படிங்கிறதுல இதெல்லாம் சேரல. டிசைனிங் சார்ஜஸ், வாட் ஆர் த திங்ஸ் வில் பி ஆடபிள் சொன்னா டிசைனிங் சார்ஜஸ் ஷுட் பி ஆடபிள் இல்லையா? அதெல்லாம் ஆட் பண்ண பிறகு வரதான் அசஸபிள் எஃப்ஓபி ஃபார் த கஸ்டம்ஸ் பர்பஸ். இங்க கொடுத்திருக்கிற எஃப்ஓபி அவங்க பார்ட்டிகுலரா எடுத்திருக்கிற முடிவு. ஸோ எஃப்ஓபி ஃபார் த கஸ்டம்ஸ் பர்பஸ்க்கு வரும்போது என்ன பண்ணோம்? இதெல்லாம் எதெல்லாம் ஆட் பண்ணணுமா ஆட் பண்ணணும், எதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம்னா அதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணணும். அதை அரைவ் பண்றதுக்காக டிசைனிங் சார்ஜஸ் பெய்டு டு கன்சல்டன்சி ஃபர்ம் ஷுட் பி ஆடபிள், ஆட் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் வந்து XYZ Industries had expended 1 lakh rupees in India for certain development activities with respect to the imported equipment. இப்போ இது எங்க செலவு பண்றாங்க? இந்தியாவில் 1 lakh certain development activities with respect to the imported equipment. இந்தியாவில் இம்போர்ட் பண்ண பிறகு செலவு பண்றாங்க. அப்ப இது வந்து என்னது? post import expenses not includable. And next வந்து XYZ Industries had incurred road transport costs from Mumbai port to their factory in Karnataka. Okay, so Karnataka எங்க இந்தியன் போர்ட்ல இருந்து செலவு பண்றாங்க. இந்தியன் போர்ட்ல இருந்து செலவு பண்ணாக்க என்ன இது? will not be addable. This will be port importation, so not addable. Is it clear? I hope so could not understand. Then we have done all these things. And last point, இங்க இந்த ரெண்டு பார்த்துட்டோம். இப்ப last point, commission payable to the agent in India was 5% of FOB cost of the equipment in Indian rupees. 5% FOB cost. கமிஷன் வரும்போது நீங்க எஃப்ஓபின்னு சொன்னால் அது இந்த ரெண்டு பார்ட்டையும் அக்செப்ட் பண்ண எஃப்ஓபி. எஃப்ஓபி ஃபார் கஸ்டம்ஸ் will not be considered. So FOB for customs will be considered for the insurance and freight only. So இங்க எஃப்ஓபின்னு சொன்னா டைரக்டா என்ன எஃப்ஓபி இருக்கோ அந்த இதுக்கு 5%. இங்க எஃப்ஓபி எவ்வளவு இருக்கு? 2 lakhs இருக்கு. அதுக்கு 5% பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது? ஓகே, 10,000 yen வருது. இந்தியன் டேர்ம்ஸ்ல பே பண்றாங்க, doesn't matter, I can now add that. So 5% commission on FOB is
10,000. Is it clear? So free on board கிடைச்சது 2 lakhs என்ன டிசைனிங் சார்ஜஸ் போட்டு அந்த ஃப்ரைட் அண்ட் இன்சூரன்ஸ் பெண்டிங் வச்சிருக்கிறேன். டிசைனிங் சார்ஜஸ் 30,000 என்ன. அதுக்கப்புறம் இது எக்ஸ்பெண்டட் 1 lakh ஃபார் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இன் இம்போர்ட்டட் கண்ட்ரி. அவங்களுடைய நாட்டில் பண்ணும்போது போர்ட் இம்போர்ட் ஆடபிள் கிடையாது. ரோட் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் த போர்ட் டு த ஃபேக்டரி ஆஃப் த இம்போர்ட்டர் will not be addable. அதுவும் போர்ட் இம்போர்ட். இந்த ரெண்டு பாயிண்ட்டும் எந்த ரேட் எடுத்துக்கணுங்கிறதுக்காக நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. லாஸ்ட் பாயிண்ட் வரும்போது 5% அந்த கமிஷன் 5% will be payable on FOB ன்னு சொன்னா நீங்க 20% or 1.125% FOBங்கிறது FOB for customs. இந்த ரெண்டுக்கு மட்டும்தான், இன்சூரன்ஸ் ஃப்ரைட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். மிச்சம் எல்லாத்துக்கும் நீங்க எதை எடுத்துக்கணும், அந்த ரெண்டு பேருமே அக்ரி பண்ண அந்த FOB பிரைஸ் தான் எடுத்துக்கணும். அந்த 2 lakhsக்கு 5% எடுத்துக்கணும், which is 10,000. இதெல்லாம் பார்த்துட்டோம். இதெல்லாம் தான் சேர்ந்து FOB for customs purpose. I hope you could understand FOB for customs purpose. FOB for customs purpose ஜாப்பனீஸ் எண்ட்ல இருக்கு. இதோட நீங்க இப்ப இன்சூரன்ஸ் அண்ட் ஃப்ரைட் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு CAF கிடைக்கும். அது ஜாப்பனீஸ் எண்ட்ல இருக்கு, இது ருபீஸ்ல இருக்குன்னா எல்லாமே ஜாப்பனீஸ் எண்ட்ல இருக்கணும், எல்லாமே ருபீஸ்ல இருக்கணும். என்ன பண்ணலாம், அதை மாத்திக்கலாம். இந்த FOB for customs நம்ம ருபீஸா மாத்தலாம். அப்ப ருபீஸா மாத்துறதுக்கு நீங்க என்ன வேல்யூ எடுத்துக்கணும், CBIC கோட் பண்ண ரேட்டான 0.3948 எடுத்துக்கணும். அப்ப FOB for customs in terms of rupees எவ்வளவு வரும், 2,40,000 into 0.3948 எடுத்துக்கணும். 0.3948 இதோட மல்டிப்ளை பண்ண எவ்வளவு வருது பாருங்க, 94,752. அதோட இன்சூரன்ஸ் அண்ட் ஃப்ரைட் ரெண்டு நீங்க ஆட் பண்ணீங்கன்னா the value what you get here is total CAF or assessable value. I hope so you could understand one of the comprehensive illustration. I made it much simpler to make you understand. Is it clear? Now